ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட் பேச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் வழக்கறிஞருமான வேல்முருகன் அவர்கள் எழுந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம் ஜூட். நல்லா இருக்கீங்களா? ஃபைன். எந்த ஒரு அரசியல் விமர்சனம் குறித்து எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் ரொம்ப ஹாட்டான விஷயம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவீங்க. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற சீமான் எப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் இருப்பாரு. இப்போ சீமான் பெரியார் இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? இது வேற மாதிரி போகுது இல்ல? இல்லை, அடிப்படையில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் சீமான் ட்ரெண்டிங் ஆகிட்டாரா அப்படின்னு. அவர் ஏற்கனவே ட்ரெண்டிங்கில் இருந்தவர் தான் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் இங்கே இருக்க சட்டில் டிஃப்ரென்ஸு. அவருடைய ட்ரெண்டிங் ஆகணும்னு என்ற யுக்தி இன்னைக்கு ரொம்ப அவருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. அதுதான் யதார்த்தம். அவர் அந்த நிலையை தாண்டி ட்ரெண்டிங் ஆக வேண்டும் என்ற ஒரு அதை ஷார்ட் டேர்ம் கெயின் சொல்லுவோம் நம்ம, இல்லைங்களா? அரசியல் ரீதியாக ஒரு லாங் டேர்ம் பர்செப்ஷன் வச்சு செயல்படுறது ஒரு விஷயம். ஷார்ட் டேர்மாக அன்னன்னைக்கு அதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஏற்கனவே நமக்கு வாழும் உதாரணமாக அண்ணாமலை இருக்கிறாரு. அன்னன்னைக்கு ஒரு விஷயத்த பேசுவாரு. ஆமாம், அந்த விஷயத்தை ஒட்டியே அப்படியே. ஆனால் ஒரு சீமான் அவர்கள் ஒரு ஐடியாலஜிக்கல் லெவல்ல இருந்து உருவான ஒரு தலைவர். அவர் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்த அடிப்படையில் அவர் தன்னை வளர்த்து கொண்டார். அதற்கு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெரியாரிய சிந்தனைகள், தமிழ் தேசிய விடுதலை, இது போன்ற ஒரு கருத்துக்கள், அது மண் சார்ந்த விஷயங்களை பேசி அவர் ஒரு ஈர்ப்பை உருவாக்கினார். அது அவரோட லாங் டேர்ம் சஸ்டைன்டு ஒரு எஃபர்ட் எடுத்து அதன் மூலயமாக அவர் இந்த நிலையை அடைந்தார். கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு 8% மேல வாக்குகள் பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறிட்டார். அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் லீடரா எமர்ஜ் ஆயிட்டார். ஒரு தனி மனித சிந்தனை மூலமாக ஒரு மக்களை மண் சார்ந்த விஷயங்களை பேசி அந்த அங்கீகாரத்தை பெற முடியும். அதாவது நம்மளுடைய சமீப கால அரசியலில் பார்த்தீங்கன்னா வளர்ந்த தலைவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இல்லை பாமகவாக இருக்கட்டும், இது போன்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பின்புலத்தில் இருந்து வந்தவர் சீமான் அவர்கள். அப்படி அவரை தன்னை ஒரு தலைவராக அவர் பரிணாமித்து கொண்டிருந்தார். வளர்ச்சி அஃப்கோர்ஸ் ஸ்லோவாக இருந்தால் கூட ஒரு ஸ்டெடியான அவருக்கு ஒரு சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்க விஷயம் ஒரு ஏனோ அவர் கம்ப்ளீட்டாக ஒரு டைவர்சிஃபைடு வியூவில் போயிட்டாருன்றதான் நான் பார்க்குறேன். ஒரு மக்கள் தலைவராக உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு நான் இதை பதிவு பண்ணுறேன். ஒரு அடுத்த நிலையில் வந்திருக்க வேண்டிய தலைவர் திரு சீமான் அவர்கள் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய தலைவர், தமிழ் மண் சார்ந்த விஷயங்களை பேசக்கூடியவர். இப்படியெல்லாம் ஒரு பன்முகத்தன்மையோடு இருந்து வளர்ந்து அவர் இன்னைக்கு ஏனோ ஒரு தவறான ஒரு ராங் டைரக்ஷனில் அவர் எதனால் இந்த முடிவு எடுத்தாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா பெரியார் என்பது இங்கே ஒரு பெரிய தத்துவம். இங்கே பெரியாரிய கொள்கை அவர் முன்னெடுத்த மண் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை பெண் அடிமைத்தனமாக இருக்கட்டும், அதை அந்த முற்போக்குத்தன்மையோடு பேசணும். அதே மாதிரி மதம் சார்ந்த விஷயங்கள்லாம் பேசணும். அந்த காலகட்டத்தை வச்சு நம்ம அணுக வேண்டும் இந்த விஷயங்களை. பெரியாரை பற்றி, பெரியார் இஸ் அ பிகெஸ்ட் சோஷியல் ரிஃபார்மர் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதில் எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது. பெரியார் குறித்து பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது அவர் மதம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது அந்த காலகட்டத்தில் அவர் பேசின விஷயங்களை நீங்க எத்தனையோ கருத்துக்கள் மாறுபட்ட கருத்து எனக்கும் இருக்கு, பலருக்கு இருக்கு. ஆனா பொதுவா பார்க்கும்போது அவருடைய கருத்து அந்த எந்த காலகட்டங்கள்ல அவர் பேசினாரு, எதை முன்னிலைப்படுத்தி பேசினாரு, அவருடைய பங்களிப்பு தமிழ் சமுதாயத்திற்கும் குறிப்பா தமிழகத்திற்கும் அவர் கொடுத்த அந்த மண் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவர் இங்க ஒரு தத்துவமா பார்க்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அவர் யாருடைய டைரக்ஷன்ல இன்னைக்கு கிரியேட்டிங் எ நேரேஷன். யார் முன்னெடுத்த நேரேஷன் பார்த்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் முன்னெடுத்த ஒரு நேரேஷன். பெரியாரை நேரடியாக அட்டாக் செய்ய முடியாத, இல்ல அட்டாக் செய்து தோற்று போனவர்கள், பெரியாருடைய சிந்தனைகளை எதிர்த்து தோற்று போனவர்கள் பேசக்கூடிய அந்த தத்துவார்த்த அரசியலை இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் பேசுறார் என்பது ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஏன்னா
இந்த நம்மளுடைய அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டு கால அரசியலில் வந்துட்டு பெரியார் என்ற பெயர், பெரியார் என்ற தத்துவம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத சிந்தனை ஆயிடுச்சு. அவருக்கு இன்னைக்கு வேணா பேசலாம் நம்ம, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வேணா பெரியாருடைய தத்துவங்களை வந்து பேசாம இருக்கலாம். ஆனா பெரியார் வடிவமைத்த அந்த தத்துவங்கள், அந்த கொள்கைகள் இன்றைய தினம் இங்கே வந்து ஒன்றென கலந்து விட்டு இருக்கு தமிழ் சமுதாயத்துல. அப்படி இருக்கும்போது அவரை வந்து நீங்க வந்து சிறுமைப்படுத்தணும், டேமேஜ் பண்ணணும், அவரா நானான்னு பாத்துறேன், அவரா பிரபாகரனா இல்ல. அவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பெரியார் ஒழிகன்றது என்னோட கோட்பாடு இல்ல, பிரபாகரன் வாழ்கன்றத என்ன கோட்பாடு. ஆனா ஒவ்வொரு விஷயங்களை சொல்லும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட்டர் சைட்லயே வரேன்னு, ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கேள்வி கேட்பாங்க. அதாவது வந்து ஒரு தடவை கேட்கலாம், 2 தடவை கேட்கலாம், உடனே வந்து நீ எந்த சேனல் நீ அவர்கிட்ட போய் கேள்வி கேட்பியா? இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட அநாகரிகமா பேசுனதை கேட்டா, இது எங்க ஊர்ல இந்த ஸ்லாங்ல நாங்க அப்படிதான் பேசுவோம்னு சொல்றது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து அதாவது பெரியார் கொள்கைக்குள்ள போவேனா ஆஸ் அ தலைவராக பார்க்கும்போது, ஏன்னா கலைஞர் பிரஸ் மீட் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன், நானே அட்டன் பண்ணியிருக்கேன், ஜெயலலிதா அம்மையார் அவரோட எவ்வளோ கோபமான கேள்விகள் கேட்டாலும், அதாவது வந்து கலைஞர்கள் வந்து அப்படின்னு ஒரு டைமிங் கொடுப்பாரு, ஆனா அது கோவப்படாம முகத்துல எங்கேயுமே காட்டாம பதில் சொல்லுவார். ஸோ அம்மையார், ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் ஆகட்டும், மற்ற தலைவர்களும் ஆகட்டும், எங்கேயுமே இவரை மாதிரி கடிந்து கொண்டதில்லை. கேட்டால் அந்த பாடி லாங்குவேஜ், இன்னொன்று கூட பக்கத்தில் வச்சுக்கிட்டு இவர் பேசுறதுக்கு சிரிக்கிறது, கை தட்டுறதுன்னு ஒரு புது ஸ்டைலில் உருவாக்குறாருல, இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பப்ளிக் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், அவர் வந்து அவருடைய அந்த வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்து கொண்டிருந்தார். ஆனால் வந்து நீங்கள் இப்போ சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்க ஒரு தலைமை பண்புக்கு வந்துட்டு ஏற்ற பண்பு கிடையாது. ஒரு வந்து நக்கலாக பேசுறது, நக்கலாக கூட பேசலாம், அது வந்து ஸ்லாங், ஒரு சர்காஸ்டிக் ரிமார்க்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனால் வந்து இவ்வளோ வந்துட்டு மிரட்டும் தொனியில் அதை வந்துட்டு சிறுமைப்படுத்தும் விதமாக, மற்றவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அது ஏற்கனவே இன்னொருத்தரும் செஞ்சிட்டு இருக்காங்க, நான் திரும்ப அவரை தான் சொல்ல வேண்டியிருக்கும். எங்கே போனாலும் அண்ணாமலை இது என்னன்னா, இப்ப என்னன்னா இவரு அண்ணாமலை கூட போட்டி போடுறாரோ சார், they are going to trend set something. இல்ல அவங்க ட்ரெண்ட் செட் யூடியூப்காக கண்டென்ட் கொடுக்குறாங்களா? கண்டென்ட் கொடுக்குறாங்க, அதை தான் நான் சொல்றேன். அதாவது இன்னைக்கு அரசியல்ன்றது வந்து ஒரு மக்கள் நலன் சார்ந்த விஷயம். தத்துவார்த்த அரசியல் இருந்தா கூட இமீடியட்டா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை அரசு எப்படி செயல்படணும், அந்த ஒரு கவர்னன்ஸ்க்கு வரக்கூடிய, ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடிய செயல்கள், அது ஐடியாலஜிக்கல் பேசிஸ். அஃப்கோர்ஸ் அது இல்லாமல் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்ற நிலையில தான் வந்து அரசியல் வந்து இங்கே வளர்த்து எடுக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த 2 பேர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி ஏற்பட்டு இருக்கதா நான் கருதுகிறேன். அண்ணாமலையாக இருக்கட்டும், ஒரு சீமானு. ஏன்னா ஒருவேளை சோஷியல் மீடியால யார் ட்ரெண்டிங்ல வரணும், அதுதான் வந்து தொடர்ந்து இப்ப சமீப காலங்களில் வந்துட்டு அண்ணாமலை வந்து கொஞ்சம் ரிஃபைன் ஆயிருக்க மாதிரி இருக்கு. ஆனா வந்து அவரும் வந்துட்டு ஃபாரின் ரிட்டர்னுக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்டான மாதிரி இருக்கு. மேபி அது இருக்கலாம், அது ஒத்துக்கிறீங்களா? மேபி இருக்கலாம். இல்ல இன்னைக்கு அது கூட ஒத்துக்க முடியாது. சமீபத்தில் கூட அன்னைக்கு ஒரு கடுமையான ஒரு மீட்டிங்ல வந்துட்டு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த சிந்தனையானது வந்துட்டு அவர் வளர்ந்து வரக்கூடிய கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகவே வந்து இந்த சூழ்நிலையில கூட திரு சீமான் அவர்கள் வந்து இந்த பெரியாரிசமா இல்லை பிரபாகரனிசமா இல்லை சீமானிசமா இப்படின்றதுலாம் இல்லாமல் அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்தது. அது ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, இப்படி போன்ற ஒரு சிந்தனையை வந்து வளர்த்தெடுத்து மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற அவர் முயற்சிக்கணுமே தவிர, இப்படி வந்து ஒரு கடந்த கால ஒரு மிகப்பெரிய அடையாளமாக பார்க்கப்பட்ட பெரியாரை வந்து அவருடைய சிந்தனையையும் அவர் தத்துவத்தையும் வந்து சிதைக்க வேண்டிய முயற்சியில் அவர் இறங்க தேவையில்லை. அது நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. ஏன்னா அடிப்படையில் பெரிய இது சீமானவர்கள் வளர்ந்த விதம் வந்துட்டு தமிழ் தேசியத்தையும் பேசியோ பெரியார் கொள்கைகளை எல்லாம் பேசி தான் அவர் ஆரம்ப கட்டத்தில் வந்தார். இன்னைக்கு பெரும்பான்மையான, அதாவது அவருக்கு பார்த்தீங்கன்னா சீமானுக்கு வந்துட்டு எலமெண்ட் ஆஃப் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தேசிய கொள்கையில் ஈடுபாடும் பெரியாரிய சிந்தனைகளை கொண்டவர்கள் ஒரு எலமெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அது தவிர்த்து பெரிய சீமானுடைய பேச்சுக்காக அவர் மீது பிடிப்பு கொண்டவர்கள், அது மாதிரி ஒரு
எலிமெண்ட் ஆஃப் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இதுல வந்துட்டு அவருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் உருவான அந்த ஒரு சப்போர்ட் பேஸ், கோர் சப்போர்ட் பேஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நிச்சயமா வந்து இந்த சிந்தனை அவர் பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் டிக்ரீஸ் ஆகுது. அதாவது அவருக்கு இருக்க அந்த கோர் ஓட்டர்ஸ், தமிழ் தேசியம் பேசியவர்களும் அதுல வந்து அவர் வந்து இதை டிஸ்டிங்விஷ் பண்ண பார்க்கிறார். பெரியாரிசமும் திராவிடமும் வந்து வேற இல்ல, வேற வேற, தமிழ் தேசியமும் திராவிடமும் வேற வேற அப்படின்றதுல வந்து அது ஒரு நிறைய முரண்கள் இருக்கு அதுல. அதனால வந்து இங்க மண் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது தமிழக அரசியல் என்பது, தமிழ்நாடு அரசியல் என்பது வந்துட்டு ஒரு பெரியாருடைய சிந்தனைகளையும் ஏற்றுக்கொண்ட இந்த மண், அவருடைய அந்த முற்போக்கு தன்மையோட சொல்லப்பட்ட சிந்தனைகளாக இருக்கட்டும். எஸ், பெரியார் அந்த காலகட்டங்களில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கலாம். அது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத சில வார்த்தைகள்லாம் கூட இருக்கலாம். அவர் அந்த கான்செப்ட்ல அந்த பெர்செப்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த காலகட்டத்தில் இவரே வந்து பேசும்போது பெரியாரை வந்து நான் போற்றினேன், அவரை பத்தி தெரிஞ்சுக்கல, இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து தேவைப்படும் போது பெரியாரை போற்றி தன்னுடைய கட்சியை வளர்த்தாரு, தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்தாரு. இப்போ வந்து அந்த பெரியார் தேவையில்லை. இப்ப யாரை பத்தி பேசினா இல்ல, இப்ப பாலிடிக்ஸை விட்டுருங்களேன், யாரையாவது ஒருத்தர் டேமேஜ் பண்ணாதான் நம்ம நியூஸ்ல வருவோம், நம்ம சென்சேஷன். அது இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷனுக்கு வந்து பழைய வரலாறுலாம் தேவையில்லை. போன வாரம் இவன் அதை பண்ணான், அதாவது அவன் தான் மரியாதை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. அது இவருடைய பேச்சு வந்து யங்ஸ்டர்ஸ் கிட்ட பிரதிபலிக்குதுல. சீமானுடைய ஆட்டிடியூட் ரொம்ப ப்ராப்ளமா இருக்குல்ல. டெஃபினெட்லி நான் அதை தான் சொல்லிட்டேன் ஆரம்பத்திலே. நான் அந்த நம்மளுடைய இது ஆரம்பித்த போதே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், ஒரு நன்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தின் அடுத்த முக்கிய தலைவராக அறியப்படக்கூடிய நிலையில இருக்கிறார் அவர் இன்னைக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய ஒரு 36 லட்சம் ஓட்டுக்கு பெற்று அவர் வந்து ஒரு தலைவராக எமர்ஜ் ஆயிட்டார். அவர் வந்து வாழும் உதாரணமாக இந்த அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்லக்கூடிய விளக்கங்களா இருக்கட்டும், அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அது வந்து நம்ம அடுத்த தலைமுறை மேம்படுத்தும் விதமா இருக்கணும். அதை வந்து திரும்ப வந்துட்டு டீக்ரேடேஷன் இருக்கக்கூடாது. அந்த டீக்ரேடேஷன் பாதையில வந்துட்டு பேசுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அதை வந்து அடுத்த தலைமுறையை இது மாதிரி அது ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆயிடும். இன்னைக்கு ஈஸியா வந்துட்டு அட்ராக்ட் ஆகலாம். இப்போ ஒரு ஸ்லாங்ல வந்து கொலோக்கியலா இது மாதிரி ஒரு சில அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வந்து நிச்சயமா ஒரு நல்ல சிந்தனை கிடையாது. ஒரு வளர்கின்ற தலைவருக்கு வந்து அது வந்து சரியான முறை கிடையாது. இந்த அரசியல், அதாவது ஒரு சிறந்த தலைவராக எமர்ஜ் ஆகணும் அப்படின்னு அவருடைய சிந்தனைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஓகே, இப்போ கம்மிங் பேக் டு, ஏன்னா இவங்க 2 பேரை தவிர்த்து வந்து இன்னைக்கு அரசியல் இல்லை, அதாவது ஆட்சியில் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு, இப்போல்லாம் போகிறவங்க வரவங்கலாம் சிஎம் கனவுல இருக்காங்கன்ட்டு. ஸோ விஜயை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. விஜய் அரசியல் வந்து லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது நல்ல எமர்ஜிங் லீடராக வருவாருன்னீங்க. ஆனால் அவருடைய ஸ்டாண்டு வந்து பப்ளிக் மத்தியில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் அப்படின்றாங்க. ஆனால் பரந்தூர் வரைக்கும் அவர் வந்தார். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பறந்து வந்தாருன்ற அளவுக்கு கமெண்ட் போடுறாங்க மீம்ஸ். இல்லை, அவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் என்பது ஒரு நீண்ட நெடிய பயணம். இட்ஸ் a complete journey. அது it will take some time. பட் அவங்களுக்கு வந்துட்டு இன்டர்னலா இப்போ கூட நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ரீதியான அமைப்பு ரீதியான விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க. பட் சில விஷயங்கள் நம்ம வந்து ஆரோக்கியமான விஷயமே, அவர் சிஎம் ஆசை என்பது யாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது அதுவும் இவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் வந்து இந்த பாப்புலாரிட்டியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்ற அடிப்படையில் வந்துட்டு அவர் வந்து அதை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணுன்றதுல தவறு கிடையாது. மெயினாக வந்து யங்ஸ்டர்ஸ் பேஸ் சீமானுக்கும் இருக்கு, அது இவருக்கும் இருக்கு. அதுல மிகப்பெரிய பாதிப்பு அடைய போறது வந்து சீமான் அவர்கள். ஆஃப்டர் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் விஜய் பார்ட்டி வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு இருக்குன்னா சீமான் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த கட்சி கடந்த முறை பெற்ற 8% வாக்குகளை தக்க வைக்க முடியுமா என்பது அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். அவருக்கு இப்ப பல்வேறு நெருக்கடிகள் இருக்கு. அவர் இன்னொன்னு கூட யோசிச்சிருக்கலாம். இப்ப இந்த சமீபத்திய நான் பேக் டு சீமானுக்கு ஏன் சொல்றேன்னா, இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இப்போ எல்லா கட்சிகளும் வந்துட்டு விலகி சென்று விட்ட நிலையில் வந்து சீமானோட அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் கடந்த முறை பெற்ற 12,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் பெற்றதா இருக்கு.
இந்த வாக்கை விட அவர் வந்து இப்போ வந்துட்டு ஏடிஎம்கேல கடந்த முறை விக்கிரவாண்டியில் வந்து பாமக இருந்தாங்க, அந்த சூழ்நிலையில் அவர் பெற்ற வாக்குகளை பெற்றார். அப்படி இருக்கும்போது இப்போ சப்போஸ் அவர் இந்த 12,000 வாக்குகள் மட்டுமே பெற்றாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து தெர் இஸ் நோ growth ஃபார் நாம் தமிழர். அப்போ he wanted to attract the சாஃப்ட் இந்துத்துவா விஷயங்கள் இருக்கு, ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த அதாவது பிஜேபியோட கோர் ஓட் பேஸ் ஒன்று இருக்கு, அதை அட்ராக்ட் பண்றதுக்காக இவர் இப்படி பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அது ஒரு ஷார்ட் கெயின் தான் அது. ஆனா இந்த ஷார்ட் கெயின்ல அவர் என்ன பின்னாடி சொல்ல வரலான்னா, பாருங்க நான் என்னோட சிந்தனை காரணமா வந்துட்டு இப்ப சப்போஸ் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொல்றேன், அவரே வந்து அவங்க சொல்லியிருக்க வாக்குகள் வந்து நாங்க டெஃபினட்டா 35,000 ஓட்ஸ் வாங்குவோம், வில் கெட் டெபாசிட் இன் ஈரோடு பை எலெக்ஷன். அதுக்காக இந்த ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அவர் பேசுறாரோ பயன்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது. ஏன்னா ஈரோட்ல எதிர்ப்பு ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. அதுதான் சொல்றேன், அவர் அந்த ஷார்ட் கெயின்காக அவர் இவ்வளவு நாள் உருவாக்கி வைத்த அந்த அரசியல் பயணத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை வந்து பின்னாடி சந்திக்க இருக்கிறார். ஆனா இந்த தேர்தல், இப்ப இந்த ஷார்ட் கெயின் ஈரோடு தேர்தல்ல எனக்கு அவங்க டார்கெட் பண்ணிருக்க அந்த 35,000 ஓட்ஸ் வந்து கிடைக்குமான்னா அது மிகப்பெரிய டவுட் தான். அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா அவரோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ் அதை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீம்ஸ், அதான் இந்த சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஆதரவாளர்களாக இப்போ யார் மாறி இருக்காங்க சீமானுக்கு, சீமானுடைய கோர் ஓட்டர்ஸ் இன்னைக்கு அமைதியாயிட்டாங்க. அந்த தமிழ் டைஹார்ட் ஃபேன்ஸ் ஆன் ஐடியாலஜிக்கல் பேசிஸ்ல இருந்த சீமானுடைய கோர் ஓட்டர்ஸ் தீவிரமானவர்கள் இன்றைக்கு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா இவரோட இந்த ஆனா இன்னைக்கு யாரா வந்து சீமான நம்மளுடைய சோஷியல் மீடியால சப்போர்ட் பண்றாங்கன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபி சார்ந்து அவங்களோட ஐடி விங் ஆஃப்டர் அட்வென்ட் ஆஃப் அண்ணாமலை வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எமர்ஜ் ஆனாங்க. தே ஹேவ் a strong presence in social media. அந்த நெட்வொர்க்கிங்ல அவங்க வெரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. சோ அந்த ஆட்கள் வந்து இன்னைக்கு வந்து சீமானை வந்து கொடி பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதுதான் வந்து இது சோஷியல் மீடியால நடக்கிற ஒரு விஷயங்கள். இன்னைக்கு யாரா சப்போர்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த பிஜேபி சார்ந்த அரசியல் அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியால இருக்கிறவங்க எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவர்களுடைய சப்போர்ட் யாருக்கு இருக்குன்னா பிஜேபிக்கு கொடுக்குற சப்போர்ட்டை விட அதிகப்படியான சப்போர்ட் வந்து இன்னைக்கு சீமான் கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே ஒரு விவாதம் வந்திருக்கு. அதாவது எப்படின்னா அதிமுக வந்து பாஜகவோட கள்ள உறவு இருக்குன்னாங்க. இப்ப கள்ள உறவு சீமானுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிறதா? நீங்க சொல்ற விவாதத்தை வச்சு நான் கேள்வியை கேட்கிறேன். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட கருத்து தான். ஆனாலும் வந்து அவர் அதை மறுத்து, அண்ணாமலை இங்க படிச்சுட்டு இங்க ரிட்டர்ன் ஆகும்போது 2 பேர் அண்ணன் தம்பின்னு 2 பேர் பாச பிணைப்புல பிணைஞ்சுக்கிட்டாங்க. ஸோ 2 பேருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இல்லை ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை தான் சீமான் முன்வைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? பல நேரங்களில் வந்து திரு சீமான் அவர்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, நிறைய விஷயங்கள்ல கன்சிஸ்டண்ட்டான ஒரு கொள்கை பாடலையோ அப்படி இல்லை, அவர் கொள்கை முறை நிறைய நேரங்கள் இருந்தது. இப்போ அதனுடைய நீட்சியாக அவர் இப்போ சமீபத்தில் அவர் வந்து தொடர்ந்து வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததோ அல்லது அண்ணாமலை சங்கிகள்லாம் வந்துட்டு சங்கின்றது எல்லாத்துக்கும் ஒரு புது டெஃபினேஷன்ஸ் கொடுத்தது. அண்ட் அண்ணாமலையை வந்து இது சீமான் அவர்களை வந்து அண்ணாமலை பாராட்டுவதும் திரு ராஜா அவர்கள் பாராட்டுவதும் குருமூர்த்தியை பாராட்டுவதும்லாம் இதெல்லாம் பார்த்தோன்னா there is a big design for that. அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் might be, maybe, ஆனா we can infer. எதுவுமே வந்துட்டு ஒரு இன்ஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ப்ரெடிக்ஷன்ன்றது ஒரு இன்ஃபரன்ஸ். இது மாதிரியான செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் வருதோ அப்படின்னு. ஏன்னா ஏடிஎம்கே கன்சிஸ்டண்டா பிஜேபி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பிஜேபிக்கு ஒரு பொலிட்டிக்கலா ஒரு எடுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. ஆனா மீண்டும் இணைய போறதா ஒரு பேச்சு சொல்றாங்க. பட் as on date இப்ப இருக்கிற விஷயம் என்னன்னா ஏடிஎம்கே பிஜேபி இல்ல, எடப்பாடியார் வந்து அதுல கடுமையா தெளிவாக இருக்கிறார் அவர். ஆனா அது இன்னொரு விஷயமும் இருக்கு, மைனஸ் அண்ணாமலை பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கேன் கம் டுகெதர்.
அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது இவரோட இந்த சீமானுடைய வாக்கு வங்கி அவருக்கு இருக்கக்கூடிய 8% ஓட்டு அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி டென்டட் பை விஜய்ஸ் பிரசன்ஸ். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சேர்த்து இது மாதிரியான ஒரு கூட்டணி அமையக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். இதை நோக்கி அந்த பயணம் கூட இருக்கலாம். அண்ட் இங்க வந்துட்டு ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி வந்து பெரியாரை அட்டாக் பண்ணி ஏற்கனவே தோற்று போனார்கள். அப்போ அந்த ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லாமல் வேறு பொதுவான எப்பயுமே பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த பிராமணிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இப்போ மோடி அவர்களே அவரே பேக்வேர்ட் லீடர் தான், அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை முன்னெடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அது போன்ற ஒரு முயற்சியை ஒரு பேக்வேர்ட் லீடர், அதாவது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சீமான் மூலியமாக பெரியாரை அட்டாக் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இது இருக்கலாம். ஓகே, மீண்டும் கமிங் பேக் டு விஜய் பாலிடிக்ஸு. விஜய் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க இட் வில் டேக் சம் டைம்னா எவ்வளோ நாள் ஆகும்? அவரோட இப்போ பரந்தூரில் அவருடைய பேச்சு பல்வேறு தரப்பு மக்கள்கிட்ட பாராட்டும் படுது, மீம்ஸ் மெட்டீரியலாகவும் ஆகுது. இவ்வளோ நாள் எங்கே இருந்தார்? இப்போ தான் பரந்தூர் விமான நிலையம் தெரிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்கல்ல. அவர் போராட வந்தது எல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் திடீர்னு ஞானோதயம் வந்த மாதிரி வராருல வெளியில். விஜய் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அவர் சொன்ன காரணமே ஒரு வந்து இட் இஸ் நாட் தட் கன்வின்சிங், அக்செப்டபிள். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து பார்த்தேன் ராகுல்னு ஒரு சின்ன பையன் பேசினா அதை வச்சு தான் நான் வந்து இதை ஃபீல் ஆனேன், இதை வந்து பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்ன விஷயமே வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. ஏன்னா சற்றேறக்குரிய ஒரு 3 ஆண்டு காலமாக இந்த பரந்தூர் விஷயம் வந்துட்டு அவங்க கிட்டத்தட்ட 900 மோர் தென் 900 டேஸ் அவங்க அஜிடேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இவர் பார்ட்டி ஆரம்பிச்சு ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில அவர் சொன்ன காரணம் வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. ஆனாலும் வந்து அவர் வந்து ஒரு தீவிர அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த போராட்டத்தின் மூலமாக நான் களத்துக்கு வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். ஸோ இஸ் மேக்கிங் சம் ரைட் அட்டம்ப்ட்ஸ். அது வந்து காலப்போக்கில் மக்கள் தான் தீர்மானிக்க போகிறாங்க அவருடைய அந்த ஆஸ் அ லீடராக அவர் எமர்ஜ் ஆகிறது, மக்கள் அவரை எப்படி ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மக்கள் ஒரு நம்ம அக்ராஸ் த போர்டு விசாரித்த வகையில் நம்ம பேசின வகையில் அவர் வரட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மனநிலையில் தான் மக்கள் இருக்கிறாங்க. இப்போதைக்கு அப்படின்னு லெட் அஸ் ரீட் விஜய் அப்படின்ற ஒரு நானும் நிறைய யங்ஸ்டர்ஸ்ட்ட பேசும்போது விஜய் சும்மா கேஷுவலாக கேட்டேன். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் விஜய் வரணும், விஜய் வந்தால் என்ன பண்ணுவார்னு கேட்டால் விஜய் வந்து ஏதாவது பண்ணுவார், என்ன பண்ணுவார்னா ஏதாவது பண்ணுவார், என்ன பண்ணுவார்னா ஊழல் ஒழிச்சிருவார். சரி, எக்ஸாம்பிளாக வந்து என் கூட இருந்தவங்க கேட்டாங்க இந்த மாதிரி எப்படிம்மா வந்த பஸ்ஸில் வந்தியான்னு கேட்டேன். இல்லை எப்படி ஏரியாவிலேருந்து லாரியில் வந்தியான்னா, இல்லை சார் பஸ்ஸில் வந்து எத்தனை பஸ், 4 பஸ் 5 பஸ் குழா திறந்தால் தண்ணி வருதுன்னா தண்ணி வருது, ஃபோன் பேச 10 கிலோமீட்டர் போறியா, இல்லை கையில் செல்ஃபோன் இருக்கு. இது எல்லாமே ஏடிஎம்கே டிஎம்கே பண்ணிட்டாங்க. இப்போ இவர் என்ன பண்ண போறாருன்னா வந்தால் லஞ்சத்தை ஒழிச்சிடுவாரு. ஸோ லஞ்சத்தை விஜய் ஒழிச்சிடுவாருன்னு இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பெருசா பேசுறாங்க. அதை எப்படி? இல்லை, அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. இங்கே வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு லஞ்சம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு இங்கே இந்த சமூகம் பார்க்குதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த லஞ்ச லாவண்யத்தை வந்து ஒரு பெரிய ஒரு, அதாவது அதை ஒழிக்கப்பட வேண்டும், எராடிகேட் பண்ணி தான் ஆட்சி மாற்றம் ஏற்படணுன்ற சிந்தனை மக்கள்கிட்டே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து அதோடு சேர்ந்து பழகிட்டாங்க. இன்னைக்கு ஒன்று கொடுத்தா சீக்கிரம் வேலை ஆகுதுன்னா கொடுக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த மனநிலை மக்கள் தயாராயிட்டாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஓட்டு வாங்குறது மட்டும் காசு இல்லை. இப்போ ஒருத்தரை பார்க்க போறோம், ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு 100 ரூபா கொடுத்தா உடனே விடுவாரு, ஒரு 1000 ரூபா கொடுத்தா உடனே பாப்பாருன்னு சொல்லும்போது ஜனங்க வந்து they are ready to pay. ஸோ இதனால வந்து நம்ம லஞ்சத்துக்கு சப்போர்ட் பண்றோம், நமக்கு வேலை முடியணும், நேரம் விரயம் ஆகக்கூடாதுன்ற மனநிலைக்கு பப்ளிக் இருக்காங்க. அப்ப அந்த பாசிட்டிவான விஷயத்தை எப்படி கொண்டு வரணும்ன்ற சிந்தனை தான் விஜய் அவர்களுக்கு வேணும். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம ஒத்துக்கணும், தோ நம்ம தமிழகம் வந்து நிறைய அரசியல் ரீதியாக குறைகள் சொன்னா கூட இன்றைய தினம் பல இண்டெக்ஸ்ல வந்துட்டு தமிழகம் வந்துட்டு ஒரு முன்னேறிய மாநிலம். அது வந்து அரசியல் ரீதியான வளர்ச்சி மட்டும் கிடையாது. அது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். whether it's ADMK DMK யாரா இருந்தாலும் அது அதாவது இங்கே தமிழர்களுக்கே உரிய அந்த என்டர்பிரனரியல் கேரக்டர் இருக்கட்டும், அதாவது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவுத்திறனாக இருக்கட்டும், அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும், இதுவும் ஒரு காம்ப்ளிமெண்டிங் ஃபேக்டர். அரசியல் அதுக்கு வந்து
திமுகவும் அதிமுகவும் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற அட்லீஸ்ட் வி ஹேவ் டு அப்ரிஷியேட் தட். இங்க இல்ல பிஜேபி அதாவது திமுகவும் அதிமுகவும் இங்க வந்து தமிழகத்தை சீரழிச்சிட்டாங்கன்னு ஒரு வார்த்தை வைக்கப்படும் என்றால் அந்த சீரழிப்பெல்லாம் நடைபெறல. அப்படி நீங்க வந்து குற்றம் சாட்டினா அது நீங்க சொந்த தமிழ் மக்களையே வந்துட்டு குற்றம் சாட்டுவதாக அர்த்தம். ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவுக்கும் கன்சிஸ்டன்டா மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த அரசுகள் வந்துட்டு ஒரு செயல்பட்டு இருக்காங்க. அப்ப அதுக்குமே ஒரு ஆல்டர்னேட்டிவா விஜய் வந்து சொல்லணுமே ஒழிய நீங்க ஒரு வார்த்தை அவங்க வந்து தமிழகத்தை வந்து திராவிட கட்சிகள் சீரழித்து விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை வைத்தீர்கள் என்றால் அது நேரடியாக நீங்க மக்களையே குற்றம் சாட்டுவதாக நான் கருதுகிறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த மக்கள் தான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. சோ இது மாதிரியான ஒரு டீப்பா he has to analyze. அதாவது something he has to come with some more innovative-ஆ வரணும். இப்ப கூட அன்னைக்கு போனாரு, பரந்தூர் போனப்ப என்ன பேசினாரு, நான் வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ள அந்த நம்ம மதுரை இஷ்யூ மேலூர் அந்த இஷ்யூக்கு வந்து சொன்ன மாதிரியே ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். டிஎம்கே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இல்ல அந்த டங்ஸ்டன் இஷ்யூக்கு போட்ட மாதிரியே போடுறோம். ஆனா அதுக்கு திமுக ஆதரவு தெரிவிக்கிறேன். அந்த ஆல்டர்னேட்டிவ்லாம் ஏற்கனவே பல இடங்கள் ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டாங்க. பார்த்துதான் இது ஒரு செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் வந்து சொல்லுகின்ற கருத்து மக்களை ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கணும். he has to give a propose and alternatives. நீங்கள் வந்து குறை சொல்வது எல்லாருக்கும் எளிதான ரொம்ப ஈஸியாக சொல்கிற விஷயம் வந்துட்டு நம்ம கேன் பிளேம் எவ்ரிபடி. பட் நீங்கள் என்ன, உங்களோட நிலை என்ன, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை அனலைஸ் பண்ணும்போது இது போன்ற விஷயங்கள் அவர் வந்தார்னா அரசியல் என்ற நீண்ட பயணத்தில் அவர் வந்துட்டு இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக எமர்ஜ் ஆக முடியும். இன்றைய தேதியில் மக்கள் வந்து அவரை ஒரு கட்சியாக வந்து அங்கீகரித்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் பிக் அட்ராக்ஷன் இருக்குது அவருக்கு, அது வந்து மறுக்க முடியாது. பிக் அட்ராக்ஷன் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்த லாங் ரன்னா கன்வெர்ட் ஆகிறதுக்கு அவரு வந்து கன்வர்ஷன் மட்டும் இல்ல அக்ராஸ் த போர்டு. அதாவது தேர்தல் வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மட்டுமே ஓட்டர்ஸ் கிடையாது. அது பல தலைமுறையா இருக்கக்கூடியவர்கள் 30, 40, 50 அது போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியை வந்து திமுக அரசாங்கம் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே திமுகவுக்கு வந்து பெண்கள் மத்தியில் ஓட் கம்மியாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து we have to appreciate அந்த உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்துட்டு திமுகவை நோக்கி விமன் ஓட்டர்ஸ்க்கு உருவாக்கி இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு பலமாக திமுக கருதுகிறது. அது சரிங்களா, அது உண்மையும் கூட, டு சம் எக்ஸ்டென்ட் அது ஒரு உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்றதுக்கு வேணும். அதெல்லாம் பண்ணாதான் வந்து அக்ராஸ் த போர்டு வந்தாதான் ஒரு தேர்தல் வெற்றி. நீங்க வந்து உங்களோட டீம் ஒரு நல்ல டீமை செட் பண்ணிக்கணும். அது இப்பதான் அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. So it will take some time. அக்ராஸ் த போர்டு எல்லாரையும் இணைத்து பெற்றால் தான் அவர் நினைக்கக்கூடிய அந்த வெற்றியை அடைய முடியும். அவர் ஒரு இன்னைய தேதியில ஒரு நம்ம தமிழகம் தழுவிய அளவில் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர், ஒரு பெரிய தலைவராக எமர்ஜ் ஆயிட்டு இருக்கிறார், அரசியல் தலைவரா. ஆனா அடுத்த நிலை ஒரு பெரிய அரசியல் கட்சியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அளவிற்கு நிலைநிறுத்துவதற்கும் இது போதுமா அப்படின்னா நிச்சயமா என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து வந்து நிச்சயமா இல்லை. he might cross டெஃபினட்டா ஒரு டபுள் டிஜிட் ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி விஜய் உடனே சிஎம் ஆகிறது என்பதெல்லாம் நிச்சயமா அது மாதிரியான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். அதுவும் இப்போ வந்து திரும்பவும் வந்து இப்போ திரு எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேவும் they are also indulging in active politics. அவங்களும் அந்த இந்த ஒரு வருஷம் தான் இருக்குன்ற நிலையில பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a டைட் ஃபைட் தான். அதுல வந்துட்டு அட்வான்டேஜ் இன்னைக்கு வந்து திமுகக்கு இருக்கலாம். இன்றைய தேதியில வந்துட்டு இன்றைய தேதி கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. ஏன்னா வந்துட்டு ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் அப்போசிஷன் ஓட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் சொன்ன இந்த விமன் ஓட்டர்ஸ்லாம் ஒரு முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். இதுதான் இன்னைக்கு கலந்த யதார்த்தம். ஓகே, இப்போ நீங்கள் நம்ம சொல்ல வர ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட விவாதம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டது சீமான் விஜய்
டெஃபினெட்லி கோயிங் டு பி கேம் சேஞ்சராக இருப்பாங்களா இல்லையான்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. கேம் சேஞ்சராக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று அதே மாதிரி சீமான் வந்து அவரோட ஆட்டிடியூடை மாற்றிக்கணும். விஜய் வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ 2026 எலெக்ஷன் வந்து இட் வில் பி வந்து ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த யங் ஓட்டர்ஸ் வந்து வேற மாதிரி பண்ணுறதுல சேஞ்சஸ் வருமா? மைட் பி அங்கங்கே டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன் 26. அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் எஸ்டாப்ளிஷ் இட் இஸ் அ 2-way ஃபைட் இருந்தது இல்லையா, டிஎம்கே ஏடிஎம்கே என்ற இந்த 2-way ஃபைட் வந்து நிச்சயமாக இருக்க போகிறது இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் மீட்டிங் அந்த மாநாடுக்கு முன்னாடியே நம்ம தான் சொல்லியிருந்தோம். விஜய் அவர்கள் வந்துட்டு he will opt for a கூட்டணி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அதை வந்துட்டு அவர் வந்து 27ஆம் தேதி மீட்டிங்ல பிரதிபலிச்சிருந்தார் ரைட்டுங்களா. அவருடைய அந்த சிந்தனை அதனால வந்து இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த 2026 எலெக்ஷன் வந்துட்டு it is going to be a multi dimensional election or multi contest, multi cornered contest இருக்கும். and it is going to be very close fight. நீங்க வந்து அதுல வந்துட்டு as on date it is an advantage for DMK, but certainly பாத்தீங்கன்னா it is going to be a very close fight. and அதுக்கு வந்து ரைட் மூவ்ஸை வந்து இவரெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதுல ரைட் மூவ் எடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு எடப்பாடியார் அவர்கள் முயற்சிக்கிறாங்க. அதுல அதாவது ராங் மூவ் யார் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் இப்ப அதுல ஈடுபட்டு இருக்காரு. நான் ராங் ரூட்லயே தான் போயிட்டு இருக்காரு அவர். ஏன்னா சரி, நீங்க இப்ப சீமான்லாம் பத்தி பேசுறீங்க, உங்ககிட்ட வந்து பேசி அண்ணாமலையை பத்தி பேசலாம். லாஸ்டா ஒரு பஞ்ச் கொடுத்துருங்களா? இல்ல அண்ணாமலை வந்து நம்ம மெச்சூர்ட் பொலிட்டிஷியனா இருக்காரா? மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் அவர் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நான் கன்சிஸ்டன்டா நான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் உருவாக்குற அந்த பபுள் வந்து பர்ஸ்ட் ஆகும்னு நான் சொன்னேன். பலூன் வந்து 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டிப்பா அது வந்துட்டு பர்ஸ்ட் ஆச்சு. அவர்கள் ஒன்றும் இல்லைன்றதா அவங்க சொல்லிட்டு இருக்கலாம். 18% ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் சும்மா. அது வந்து அந்த 18% பிரிச்சு பார்த்தோன்னா வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒன்றும் இல்லைன்ற மாதிரி பிஜேபிக்கு அதுல ஒன்றும் இல்லை. அது இட் இஸ் a contribution of various other parties. அவங்க ஒரிஜினலா வந்துட்டு 2014ல பெற்ற வாக்குகள்ல வந்து சற்றேறக்குரிய அந்த வாக்குகள் தான் பெற்றிருக்கு. ஸோ அதனால அண்ணாமலை இஸ் நாட் அ ஃபிட் கேண்டிடேட் ஆஸ் அ பிஜேபி பிரசிடென்ட் ஃபார் தமிழ்நாடு. இந்நேரம் என்னோட பார்வையில் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதரவு வேற ஏதாவது பொலிட்டிக்கலா ஷூடா இருந்த ஒரு அரசியல்வாதிக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்நேரம் பிஜேபி இங்க வந்துட்டு இன்றைக்கு இருக்க நிலையில விட நல்ல சிறப்பான நிலையை அடைஞ்சு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்கலாம். அதுக்கான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி அண்ணாமலையை மட்டுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக பிஜேபி ப்ரொமோட் பண்றாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடு. அண்ணாமலை போன்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு அதாவது தான் என்ற அகங்காரம், அதாவது இன்னும் அவர் வந்து போலீஸ் மைண்ட்லயே தான் இருக்கிறார். நான் ஐபிஎஸ் ஆபீசர், அவர் போலீஸ் மைண்ட்லயே ஐபிஎஸ் ஆபீசர் அந்த மைண்ட்லயே தான் இருக்கிறாரு. அதனால வந்து பொலிட்டிக்கல் மோடு வரல. இப்படி வந்து நம்ம போலீசிங் அது மாதிரியே பண்ணி ஜெயிச்சிடலாம், நம்ம சக்சஸ்ஃபுல் ஆயிடலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நடைபெற போறது இல்லை. அண்ட் இஸ் டூ அம்பிஷியஸ். அண்ட் நம்ம சில அவருடைய தளங்கள்ல பார்க்குறோம். இந்த ஆர்மிஸ், அண்ணாமலை ஆர்மி 2034 PM ஃபார் அண்ணாமலை, PM ஆகிட்டாங்க. PM அண்ணாமலை இப்படிலாம் வந்து அதை வந்து அவர் ஊக்குவிக்கிறாரா இல்ல பிஜேபியிலே அதை ஊக்குவிக்கிறாங்களா? பிஜேபியில ஊக்குவிக்க மாட்டாங்க, நம்ம கொடுத்து அவர் அது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஆஸ்பிரேஷன் இருக்கலாம். இன்னைக்கு போற வர நண்டு சிண்டெல்லாம் பிஆர் டீம் வச்சிட்டு பண்ணாங்க. அவர் பண்ணிட்டு இருக்கட்டும். அதனால வந்து அவர் பப்ளிக் டிசைட். இங்க வந்து பிஜேபிக்கு வந்து இன்னும் பல சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க இங்க. அவர் சகோதரி வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், இல்லை நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் எமர்ஜிங் லீடர்ஸ் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அவர் அண்ணாமலை வந்து டெஃபினட்டாக அவருடைய இந்த ஒர்க்கிங் வந்து இஸ் நாட் குட் ஃபார் பிஜேபி. எனி அதர் தமிழகத்துக்கும் அது நல்லது இல்லை. ஓகே, தமிழகத்துக்கு நல்லது இல்லை, பிஜேபிக்கு நல்லதாக அமையணும். உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.